அது ஒன்று தான் இவங்களுக்கு வயிற்றுச்சல். இல்லைன்னா கலைஞர் மேலே கலைஞருக்கு மேலே வேற ஒரு உயர் சாதிக்காரர் வந்து அங்கே உட்காந்துருந்தாருன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு திமுக பற்றி கவலையே இருக்காது. அந்த அம்மையார் எதிர்த்து மூச்சை விட்டது இல்லையா? இப்போ எடப்பாடியாரை பற்றி எதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த லூஸ் மாதிரி அது எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாரு தப்பு தப்பாக. கை நடுங்குதா அப்படின்லாம் வேற பேசிகிட்டு இருக்கிறாரு. அதான் உதயநிதி உடனே கேட்டார், கை நடுங்காத பிரச்சனை இல்லை சார், உங்கள் முட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சார். அதாவது இவங்க இன்னமும் இந்த 2025 அவர்கள் பார்ப்பது என்னன்னா, திமுக என்பது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க இல்லைன்னா வேறு யாரும் இல்லை அந்த கட்சியை நடத்துறது, அவ்வளோதான் மேட்ரு. இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்தியாவில். அப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறார். அதாவது பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லைங்க அப்படின்னு. ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம்.